இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க யாரோ ஒருத்தவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து அங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஏரியாஸை வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி ரோஜா தோட்டம் வச்சுருக்காங்க. ரோஜா தோட்டம்னா ஒரு இங்கே இருக்க ரோஜாலாம் வந்து செடி மாதிரி கூட இல்லை, மரம் மாதிரி. இங்கே இருக்க ரோஜா செடியெலாம் வந்து செடி மாதிரி கூட இல்லை, ட்ரீஸ் மாதிரி இருக்குது. வாங்க இந்த ரோஜா தோட்டத்தை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்க, இதுதான் அந்த ரோஜா தோட்டம். எத்தனை கலர்ஸ் இருக்கு பாருங்க. இங்கேயே வந்து பிங்க்லேயே நிறைய கலர் ஷேட்ஸ் இருக்கு, ரெட்டுனா அதுல கொஞ்சம் ஷேட்ஸ் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, டபுள் கலர் இருக்கு. அப்புறம் ரோஸே சைஸ் வெரைட்டியா இருக்கு. ஒரு ரோஸ் ரொம்ப பெருசா இருக்கு. இந்த ரோஸ் பாருங்க, குட்டி குட்டி ரோஸஸா இருக்கு. இது வந்து ஒரு லைட் பிங்க் குட்டி குட்டி ரோஸா இருக்கு. ஆனா ஒரு பிரான்ச்ல எத்தனை மொட்டு, அதுல எத்தனை ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு பாருங்க. ஒரு பொக்கேவே ஒரு பிரான்ச்ல இருந்து எடுக்கலாம், அந்த அளவுக்கு கொத்து கொத்தா இருக்கு. இந்த ஏரியாவே இந்த ரோஸ் செடியெல்லாம் பயங்கர அழகா இருக்கு. இந்த ரோஸ்ல இருந்து அந்த ஒரு ஸ்ட்ராங் ஸ்மெல்லும் இந்த ஏரியா கிராஸ் பண்ணும்போது ஆக்சுவலி சூப்பரா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு ஆக்சுவலி இந்த ஏரியாவே. இந்த ரோஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது, இதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் வீட்லயும் இந்த மாதிரி ரோஸ் எல்லாம் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைதான். ஆனா அதை பர்ஃபெக்டா மெயின்டைன் இவங்கள மாதிரி பண்ணாதான் அந்த அளவுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஒயிட் இருக்கு, ஒயிட் ரோஸ் மரம் இருக்கு. நெக்ஸ்ட் பிங்க். இங்க பாருங்க, இலைய விட ரோஸ் அதிகமா, ஃப்ளவர்ஸ் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. நெக்ஸ்ட் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ளவர்ஸ் பார்த்துட்டு மீட் பண்ணலாமா? டேக் கேர், பாய்.